விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, அக்ரிஸ்டாக்ல மறுபடியும் புதுசாக 2 அப்டேட் வந்திருக்கு. அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக நிலம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்கள் ஆதார் கூட இணைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இப்போ எல்லா நிலத்தையும் புதுசாக ஈவன் நீங்கள் ஜனவரிக்கு அப்புறம் 2025க்கு அப்புறம் வாங்கின நிலத்தை கூட உங்களுடைய ஆதார் கூட லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் உருவாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 1 ஹெக்டாருக்கு நிலத்துக்கு கீழே வந்து நிலம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகாமல் இருந்துச்சு. அந்த பிரச்சனையும் நீக்கி சர்வரில் புதுசாக அப்டேட் பண்ணதுனால 1 ஹெக்டாருக்கு கீழே இருக்கிற நிலம் கூட இப்போ டிஸ்பிளே ஆகுது. அதை நீங்கள் உங்கள் ஆதார் கூட இணைச்சிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆதாரை வந்து உங்களுடைய நில பட்டா கூடயோ நில சர்வே நம்பர் கூடயோ இணைச்சிருப்பீங்க. ஆனால் வந்து அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அது ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் விரிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் 2.0. விவசாய சலுகை மத்திய அரசோ மாநில அரசோ கொடுக்குற விவசாய சலுகைகள் வந்து நேரடியாக விவசாயிக்கே சென்றடையிறதுக்காக விவசாய எண் அப்படிங்கிறத வந்து அக்ரிஸ்டாக் மூலம் கொண்டு வந்தது தான் இந்த திட்டம். இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனி விவசாய எண் அப்படிங்கிற தனி எண் வழங்கப்படும். எப்படி ஆதார் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் விவசாய எண் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. அந்த திட்டம் தான் அக்ரிஸ்டாக் திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இது நடைமுறைக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த திட்டத்தை மூலம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% விவசாயிகள் வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஆதார் கூட அவங்களுடைய சர்வே நம்பரை லிங்க் பண்ணி அவங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தோட சர்வே நம்பரை லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அதோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து tnfr.agristack.gov போய் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து செக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லிங்கோட ஸ்டேட்டஸ் ஆதார் ப்ளஸ் லேண்டோட லிங்க் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லிடு. சக்ஸஸ் அப்படின்னா உங்களுடைய ஃபார்மர் ஐடியே என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடு. இப்போது புதுசாக வந்திருக்கிற அப்டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2025க்கு மேலே நீங்கள் வந்து புதுசாக லேண்ட் வாங்கியிருந்தாவோ இல்லை புதுசாக பட்டா சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ அந்த லேண்டுமே இப்போ வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கான திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதைப்படி நம்ம அந்த லேண்டை வந்து நம்மளுடைய ஆதார் கூட இணைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கான விவசாய எண்ணை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சிறு விவசாயிகள் 1 ஹெக்டாருக்கு கீழே இருக்கிற சிறு விவசாயிகள் வந்து நிலத்தை வந்து ஆதார் கூட இணைக்கிறதுல பல பிரச்சனைகள் இருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த பிரச்சனையும் அப்டேட் பண்ணி இப்போ அந்த நிலமுமே வந்து ஈஸியாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதையுமே பார்க்கலாம் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத. சரி, எப்பவும் போல் சிஎஸ்சி சென்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து லாகின் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆதாரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சர்வே நம்பர் அதே மாதிரி உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் நேம் வருதா இல்லையான்னு. சமீபத்தில் 2025 ஜனவரிக்கு அப்புறம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் வராது. அதுக்காக புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மை நேம் இஸ் நாட் தேர் இன் இந்த லிஸ்ட் ஆஃப் ஓனர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2025க்கு அப்புறம் புதுசாக வந்து பட்டா சேஞ்சோ இல்லை வந்து புதுசாக வந்து லேண்ட் வாங்கினவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். வரிசையாக கீழே வரும். அதில் உங்களுடைய சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்மர் லேண்ட் டைப் என்ன அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லேண்ட் வந்து லேட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை ஆல் த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லேண்டை வந்து உங்கள் நேமு ஆதார் நேமில் இருக்கிறது வந்து வெரிஃபை இருந்துச்சுன்னா வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் ஆத்தன்டிகேஷனுக்காக உங்களுடைய ஓடிபி கேட்பாங்க. இந்த ஓடிபி கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மொத்தம் 3 ஓடிபி கேட்பாங்க. அதாவது வந்து உங்களுடைய லாகின் பண்ணுறக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆதார் ஓடிபி கேட்பாங்க. அதுக்கப்புறம் மொபைல் லிங்கேஜுக்காக மொபைல் ஓடிபி கேட்பாங்க. அதே மாதிரி கடைசியாக நீங்கள் வெரிஃபை பண்ணி உங்களுடைய ஆதாரை வந்து உங்களுடைய சர்வே நம்பர் லேண்ட் சர்வே நம்பர் கூட லிங்க் பண்ணுறக்காக ஆதார் ஓடிபி கேட்பாங்க. மொத்தம் 3 ஓடிபி கேட்பாங்க. 3 ஓடிபியும் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்காக சிஎஸ்சி சென்டர் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே சுயமாக அக்ரிஸ்டாக் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போப்படி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் லாகின் ஐடி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தமிழ்நாட்டில் லாகின் ஐடி விவசாயிகளுக்கு கொடுக்கல. வேறு ஆந்திராவில் வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவங்களுக்கான லாகின் ஐடி அவங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அவங்களே வந்து அவங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. இன்னும் வெகு விரைவில் நம்ம தமிழ்நாட்டிலையுமே அந்த ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ அப்படி வந்துட்டால் நாமளே வந்து நம்மளுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணி தருவாங்க. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தான் பிஎம் கிசான் திட்டத்தில் நம்ம 6000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறதுமே வந்து நீங்கள் அக்ரிஸ்டேக்கில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஎம் கிசானில் இருக்கிற வந்துட்டு இருக்கிற வருஷம் 6000 ரூபாய் பணம் தொடர்ந்து வந்துட்டுருக்கும். ஒருவேளை நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளியாக இருந்து அக்ரிஸ்டேக்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த திட்டம் நிறுத்தப்படும், டெம்பரவரியாக நிறுத்தப்படும். ஒன்ஸ் நீங்கள் மறுபடியும் அக்ரிஸ்டேக்கில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் அதை ரீஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக இனி வந்து இந்த 2000 ரூபாய் வரப்போகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அக்ரிஸ்டேக்கில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸையும் செக் பண்ணிங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இவங்க இன்னுமே அப்டேட் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முதலே ரெஜிஸ்டர் பண்ணி முதலே வந்து நம்மகிட்ட இருக்கிற பல இடத்த வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டாலும் ஒரு சில இடம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போது வந்து அப்டேட் பண்ணலான்னு நினச்சிங்க அப்படின்னா அதை அப்டேட் பண்ண முடியாது. அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. அதை எடிட்டே பண்ண முடியாத அதுக்கான ஆப்ஷனை இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. பின்னால் அந்த ஆப்ஷன் வந்தால் தான் நம்ம வந்து புதுசாக இடத்தை சேர்த்துறதோ இல்லை இருக்கிற இடத்த கழிக்கிறதோ இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். இந்த அக்ரிஸ்டேக்கை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச பதிலை நம்ம ஈஸியாக கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு போய் சேரணும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அக்ரிஸ்டேக் போன்ற பல திட்டங்கள் புதுசாக வர திட்டங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை அதை கருத்தில் கொண்டு பல காணொளிகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.